My dear friend, as I promised yesterday in my previous lecture, I am now going to give you a lecture on European status today. யூரோப்பில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் ஆண்டுள்ளார்கள். ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி இல்லை, 20ஆம் நூற்றாண்டில். நாம் இப்போது இருப்பது 21ஆம் நூற்றாண்டு. 21ஆம் நூற்றாண்டில் நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்த 1947க்கு முன்னால், அதாவது லாஸ்ட்டில் இருந்தது வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் 1940லேருந்து 45, 1951லேருந்து 55 மட்டும் அவர் இங்கிலாந்தின் பிரதமராக இருந்துள்ளார். அதுபோல் அடால்ஃப் ஹிட்லர், நான் ரீசெண்டாக வந்ததுலேருந்து பின்னோக்கி போகிறேன். அடால்ஃப் ஹிட்லர், அதாவது அவர் ஒரு ஆஸ்ட்ரியன் ஜெர்மன். அவர் 1933லேருந்து 1945 வரை அங்கு ஆட்சி செய்துள்ளார். அதற்கு முன்பு முசோலினி, பெனிட்டோ முசோலினி, அதற்கு முன்பு நெப்போலியன் போனபார்ட்டே பிரெஞ்சு, அதற்கு முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி அலெக்சாண்டர் த கிரேட், கிரீக் நாட்டை சேர்ந்தவர். அவர் இந்தியா மட்டும் படையெடுத்து சென்றவர். இந்தியாவினுடைய அந்த வடக்கு அந்த இமயமலை அடிவாரம் வரை மேல் வரை அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் குன்றி போனதால் அவர் அங்கு இறந்து போனார். ஆகவே இந்த வின்ஸ்டன் சர்ச்சில், அடால்ஃப் ஹிட்லர், பெனிட்டோ முசோலினி, நெப்போலியன் போனபார்ட், அலெக்சாண்டர் த கிரேட், இவர்களை குறிப்பிட்டு சொன்னால் மிகப்பெரிய வாரியர்கள். இவர்களை போன்ற தைரியம் படைத்தவர்கள், தைரியசாலிகள் உலகில் யாருமே இல்லை என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்டவர்கள் ஆண்டு வந்த ஐரோப்பா இன்று நிலை குலைந்து இருக்கிறது. இதைத்தான் நான் நேற்றைய என்னுடைய உரையிலும் சொன்னேன். அன்று ஆதிக்கத்தின் மூலம், காலனி ஆதிக்கத்தின் மூலம் நம்முடைய இந்திய திருநாட்டை ஐரோப்பியர்கள், போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள் என்ற பலரும் பல நூற்றாண்டுகள் ஆதிக்கம் செலுத்தி ஆண்டு வந்தார்கள். இந்தியாவின் பொருளாதாரத்தை சுரண்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்னேறி வந்துள்ளார்கள். இன்று யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து மிகவும் முன்னேறியுள்ளது, ஜெர்மனி முன்னேறியுள்ளது, பிரான்ஸ் முன்னேறியுள்ளது என்று சொன்னால் அது இந்திய பொருளாதாரத்தை கொண்டு தான் அவர்கள் முன்னேறினார்கள் என்று சொல்லலாம். அன்று காலனி ஆதிக்கத்தின் மூலம் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் செல்வங்களை சுரண்டி தங்களை வளர்ந்த நாடுகள் என்று காட்டிக்கொண்ட ஐரோப்பிய நாடுகள் இன்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளது. இப்படித்தான் சொல்ல வேண்டும். இன்று நேட்டோ நாடுகள் என்று சொன்னால் அதில் 38 நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் உள்ளன. அந்த நேட்டோ நாடுகள் இன்று வலிமை இல்லாமல் நேட்டோ பாதுகாப்பையே, நார்த் அட்லாண்டிக் ட்ரேட்டி ஆர்கனைசேஷன், அந்த பாதுகாப்பை நம்பியே சுகமாக வாழ்ந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இன்று சொந்தமாக போரினும் வலிமை கூட இல்லை. மற்ற நாடுகளின் வளங்களை கொண்டு ஐரோப்பிய பொருளாதாரம் இன்று எரிசக்தி தட்டுப்பாடு மற்றும் குடிபெயர்வு, மைக்ரேஷன் பிரச்சனைகளால் நிலைகுலைந்து நிற்கிறது. நம் முன்னோர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் சிந்திய இரத்தத்தில் மாளிகைகள் கட்டி ஐரோப்பா இன்று தன் அடையாளத்தை இழந்து நிற்கிறது. இதுவே பிரபஞ்சத்தின் நீதி. இப்படி சொல்வதில் எனக்கு எந்த விதமான தயக்கமோ ரிசர்வேஷனோ இல்லை. ஏனால் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டவர்கள் இன்று அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள். யாரிடம் அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள்? டொனால்டு ட்ரம்ப் என்ற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கீழ் வருகிறார்கள். அன்று உலகையே காலனிமயமாக்கி ஆண்டு வந்த ஐரோப்பியர்கள் இன்று அமெரிக்காவின் ஆதிக்கத்தில், அமெரிக்கா இவர்களை காலனியாக செய்து வருகிறது. இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இன்று யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஐரோப்பாவில் உள்ள இங்கிலாந்து ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், நெதர்லாந்து, டேனிஷ், டென்மார்க்,
இத்தாலி யாருக்குமே தனியாக ஒரு வெளியுறவு கொள்கை என்பது கிடையாது. எல்லாமே அமெரிக்காவை சார்ந்துதான் இவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்கா இல்லை என்றால் இவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நேட்டோ இல்லை என்றால் இவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்ற நேட்டோ அமைப்பில் பெரும்பகுதி அந்த பணத்தை செலவழித்து அதை ஊற்றி வேரூற்றி நீர் ஊற்றி வளர்த்தது இந்த அமெரிக்கா தான். ஆகவே இத்தனை ஆண்டு காலமாக அமெரிக்கா இவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து வந்த காரணத்தினால் இவர்கள் தங்களுடைய மிலிட்டரியை, ஆர்மியை, படையை முன்னேற்றாமல் அப்படியே அசந்து அவர்கள் வாழ்க்கையை சுவைத்து வந்துள்ளார்கள். இந்த வாழ்க்கையை சுவைத்து வந்த இவர்கள், ஐரோப்பிய நாடுகள், இன்று தங்களை பாதுகாத்து கொள்ள அவர்களுக்கு உரிமை இல்லை. அவர்களை பாதுகாத்து கொள்ள அவர்களிடம் எதுவுமே இல்லை. ஆர்மி இல்லை. அன்று அடால்ஃப் ஹிட்லர், முசோலினி இவர்களிடம் எத்தனை ஆர்மி படைகள் இருந்தன. அந்த படைகள் இன்று எங்கே போன? அவர்கள் அந்த நாட்டில் உள்ள, ஐரோப்பிய நாட்டில் உள்ள குடிமகன்கள், அவர்களுக்கு ஆர்மி ட்ரைனிங் கிடையாது. எங்கள் இந்தியா போன்றோ சீனா போன்றோ மக்கள் தொகையும் கிடையாது. ஆகவே இந்தியா 140 கோடி, சீனா 140 கோடி, இவர்களை அடுத்ததாக அந்த அமெரிக்கா 25 கோடி 26 கோடி பாப்புலேஷன். அவர்களிடம் நிறைய செல்வம் உள்ளது, படை உள்ளது. ஆகவே அமெரிக்கா தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை, காலனியலிசத்தை இந்த ஐரோப்ப மக்களிடம் காண்பிக்கிறார்கள். ஆகவே ஐரோப்பா இன்று அடிபடிந்து கணக்கிறது. இதற்கு மாறாக இந்திய பொருளாதாரம் மிகவும் முன்னேறி வருகிறது. நாமெல்லாம் நரேந்திர மோடியை உலகம் சுற்று வாலிபம் என்று கேலி செய்கிறோம். நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய இந்திய பிரதமராக இருந்த காரணத்தால் உலகம் முழுவதும் சுற்றி இந்தியாவுக்கு பெரிய நற்பெயரை தேடிக்கொண்டுள்ளார். இந்தியா இன்று உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து வருகிறது. பாதுகாப்பு துறையிலும், டிஃபென்ஸிலும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதிலும் இந்தியா பல்வகையில் முன்னேறியுள்ளது. ஆகவே இங்குள்ள இந்தியர்கள், வெளிநாடுகளில் சென்று வேலை பார்ப்பவர்கள் இந்திய திருநாட்டிற்கு இங்கே முதலீடுகள் செய்தால் உங்களுக்கு இந்திய பொருளாதாரம் துணை நிற்கும். அதைத்தான் மோடி சொல்கிறார். இங்கே நீங்கள் வாருங்கள், இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுங்கள். இங்கே 140 கோடி மக்கள் உள்ளார்கள். உங்களுக்கு ஹியூமன் பவர் இந்த தேசத்தில் தான் உள்ளது. சயின்ஸ் டெக்னாலஜி பவர் இங்கு தான் உள்ளது. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை வைத்து நீங்கள் செய்து கொள்ளலாம். கூகுளுக்கு மாற்றாக இங்கு பெரும் கூகுளை கூட நீங்கள் அமைக்கலாம். ஆகவே மக்களே, இந்திய பொருளாதாரம் மிகவும் முன்னேறி வருகிறது. மூன்றாவது பொருளாதாரமாக அடுத்த வருடம் 2027 இந்தியா தலையெடுக்கும். அதன் பின்பு 2வது 3வது பொருளாதாரத்தை அடைய நமக்கு வெகு வருடங்கள் ஆகாது. இந்தியாவும் அமெரிக்காவும் சைனாவும் இந்தியாவை பின்தொடர்ந்து இந்தியாவுக்கு பின்னே தான் வரும். அந்த மாதிரியான சூழ்நிலை 2047 ஆண்டில் வரும் என்று நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லி, நரேந்திர மோடிஜியின் கரங்களை நாம் சக்தி சேர்ப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது சிங்கநாதம், மன்னார்குடி சிவராமன். நன்றி, வணக்கம்.